ஹாய் மக்களே, நான் தான் உங்க ஏகே தமிழன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது புதுசாட்டு ஃபேட் அண்ட் வீல் வந்திருக்கு. ஃபைனல் ஷாட்டுக்கான ஃபேட் அண்ட் வீலு. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சொன்னால் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் அதில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேட்குறது எல்லாமே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும்தான். அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் சொன்ன ஃபேட் அண்ட் வீல் இது தான். எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபேட் அண்ட் வீலை பற்றி. ஃபைனல் ஷாட்டான நான் உங்கள்கிட்ட எல்லாமே காமிச்சிருப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே போட்டிருப்பேன். இது அப்கமிங்கில் நம்ம சர்வருக்கு வர போகுதுன்னு சொல்லிட்டு அதே போல் வந்துருச்சு காமனாட்டு. ஓகே கைஸ், நம்ம இப்போ இதை ஸ்பின் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அது மட்டும் இல்லாமல் இதை என்ன பண்ணுறோன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு வின்னிங் ஸ்பின் எல்லாம் வேணும்னு சொன்னால் இதையும் ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் வின்னிங் ஸ்பின்னு அக்யூரேட்டாக விழுவணும். ஏன்னா நிறைய வாட்டி எனக்கு விழுந்துருக்கு. நீங்கள் யாரெல்லாம் இதை ஸ்பின் பண்ணி எடுத்தீங்க, ஸ்பின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மார்னிங் ஸ்பின் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ டைமண்ட்ஸில் கிடச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வின்னிங் ஸ்பின் எல்லாம் விழுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய 2-3 வாட்டி விழுந்துருச்சு. அதனாலாம் விழுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ நம்ம இதை இப்போ ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ ட்ரைன் ஆக கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வாங்க. ஓகே, இது எப்படி வேலை செய்யும்னு சொன்னால், இப்போது ஏடபிள்யூஎம் நமக்கு சரி வராது. இதுவும் கட்டானாவும் நல்லா இல்லை. MP40 இருக்குது. MP40 வச்சு அழுத்தி பிடிப்போம். ஓகே, இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்படி. இப்போ இவன் நாக் டவுன் ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் இவன் அப்புறம் 4 பேரும் டவுன் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். பார்த்தீங்களான்னாலே தெரியும், வேறு லெவலாக இருக்குது. ஃபைனல் ஷாட்டுன்னா இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி இருக்குங்க. உண்மையாக தரமாகவே இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஃபைனல் ஷாட் ரொம்பவே பிடிச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, அதில் போயான்னு சொல்லிட்டும் காட்டும் அந்த ஃபைனல் ஷாட்டில். அது கேமுக்குள்ளே தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு இதில் தெரியலை. அதில் போயான்னு சொல்லிட்டு காமிக்கும். அது சும்மா வேறு லெவலாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும், தாறுமாறு தக்காளி சாராக இருக்கும். சரி, யாருக்கெல்லாம் இந்த ஒரு ஃபைனல் ஷாட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணி ஸ்பின் பண்ணி எடுத்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்கிற நீ எடுக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எடுக்க போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட டைமண்ட்ஸும் இல்லை, நம்ம எடுக்க போகிறது கிடையாது. பாவி இதையாடா ஸ்கிப் பண்ணாமல் பாருன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதை காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை ஒரு 1000 டைமண்ட் இருந்தால் எடுக்கலாம். 1000 டைமண்ட்டுக்கு இது ஒர்த்தானு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 1000 டைமண்ட்டுக்கு ஒர்த்து கிடையாது. ஓரளவுக்கு நம்ம ஃபைனல் ஷாட்டு நம்ம எப்போயாச்சும் யூஸ் பண்ணும்போது ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் மற்ற மாதிரி இது நல்லாவே இருக்காது. மேபி உங்களுக்கு லெக்கில் 9 டைமண்டில் 19 டைமண்டில் 69 டைமண்டில் கிடச்சிருக்கலாம், அவங்களுக்கு லெக்கு தான். ஆனால் 1000 டைமண்ட் எல்லாம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு இது ஒர்த்து கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி எடுக்கணுன்னா இந்த க்ளோன் பண்டில் இறங்கி இந்த 1000 டைமண்ட் சுற்றினா அதில் ஏதாச்சும் மேபி லெக்கில் விழுந்து அவ்வளோக்கும். ஆனால் இதை ட்ரை பண்ணி எடுத்துக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் ஆனால் லைக் அண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் இது நேரமே கிடச்சிது, வின்னிங் ஸ்பின் எல்லாம் வந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் கைஸ்.